அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஷாப்பிங் பேக்கை வித் ஒரு குட்டி பவுச்சோடு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எங்கேயாச்சும் போனால் கூட நம்ம ஹேண்ட்பேக்கில் அந்த பவுச் உள்ள வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஓல்டு ஷர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக இங்கு கரை பட்டுருச்சு. ஸோ இதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஷாப்பிங் பேக் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டை ரெண்டாக நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது கீழே கர்வாக இருக்கு இல்லையா, அந்த இடத்த ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அங்கேருந்து நான் 21 இன்ச்சஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் பேக் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 21 இன்ச்சஸ் எடுக்கிறேன். மேலே மடித்து தப்போ, அதே மாதிரி கீழே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி தப்போ, அதெல்லாம் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். வித்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இன்ச்சஸ் கிட்ட நான் எடுத்துக்கிறேன். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே வச்சுட்டிங்க அப்படின்னா, நம்ம வெளியே போகும்போது இதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் திக்கான மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நல்லா வெயிட்டு தாங்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் திக்கான இருக்க மெட்டீரியலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜீன்ஸ் மெட்டீரியலை விட கொஞ்சம் கம்மியான திக்னஸில் இருக்கும், ஆனால் நல்லா திக்காகவே இருக்கும் இது. ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய பேக்காக நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பாக்கெட் கட் பண்ணிக்கிறேன். சாரி, பாக்கெட் இல்லை, அந்த குட்டி பவுச் இருக்கு இல்லையா, அதுக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்லீவில் கட் பண்ணிக்க போகிறேன். அகலம் 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த்து 6 இன்ச்சஸ் கிட்டே எடுத்திருக்கேன். நான் ஃபோல்டிங்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே எடுத்திருக்கேன் நான். ஸோ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சு, நீங்கள் இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பக்கம் ஆல்ரெடி ஸ்டிச்சில் தான் இருக்குது. அதுலேயே ஷர்ட்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு நான் அந்த ஹேண்டிலுக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேண்டில் பார்த்திங்கன்னா நம்ம 2 இதுக்கு கட் பண்ணணும். பெரிய பேக் ஒன்று, குட்டி பேக் ஒன்று. பெரிய பேக்கு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நான் அகலம் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி குட்டி பேக்குக்கும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் அதை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பட்டன் போடுற இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்போவுமே லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க, லாக் ஸ்டிச் போட்டு முடிங்க.
ஸோ திருப்பி வச்சுட்டு இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அந்த சைடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 பக்கமே நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். ஸோ பட்டன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேறு எதுக்காச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பட்டன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டன்ஸை வந்து வச்சுக்கலாம். எல்லா பட்டன்ஸுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து அந்த ஓப்பன் சைடை நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ மேலே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கோம். ஸோ ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ 2 துணியுமே அது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடுமே இது மாதிரி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்கு முன்னாடி கீழே ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் 2த்தையும் சேர்த்து வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ராயேஜஸ் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு 2த்தையும் சேர்த்து வச்சு இது மாதிரி வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ 2த்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சைடாக திருப்பிட்டு நம்ம ராயேஜஸ் மறையிற மாதிரி திருப்பி அது மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக கைலி லுங்கி அதெல்லாம் வந்து சேர்த்து அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிச் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா கீழ்ப்பக்கம் வந்து ரொம்ப வெயிட் இருக்கக்கூடிய பக்கம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஸ்டிச்சஸ்ஸு, அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். ஸோ கீழே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி குட்டி ஒரு நாச் மாதிரி போட்டுக்கோங்க 2 சைடும். ஸோ நம்ம நாச்சஸ் போட்டோம் இல்லையா, அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து ரெண்டு நாச்சும் ஃப்ரண்ட்டு துணி பேக் துணி 2மே சேர்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 நாச்சுமே கரெக்டாக வந்து பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம கீழே ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அது வந்து சென்டராக போயிடும். ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேகு வந்து யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கீழே வந்து அகலமாக கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ 2 சைடும் இதே மாதிரி போட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்ம சைட் ஸ்டிச் பண்ணும்போது இதோட சேர்த்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். பார்க்குறதுக்கு ஒரு ப்ளீட் வச்ச மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது இது. ஸோ 2 பக்கமும் பின் போட்டாச்சு. இப்போ சைட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைட்ஸ் வந்து நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா லாக் ஸ்டிச் போட்டு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஓவர்லாக் அதெல்லாம் இருந்துச்சுன்னா சைஸில் வந்து ஓவர்லாக் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம திங்ஸ் கேரி பண்ண போகிறனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி 2-3 தையல் வந்து போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ 2 பக்கமே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரைட் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஹேண்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 2 சைடை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் உள் பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இது மாதிரி 2 பக்கமும் half இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான ஹேண்டில் வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி நீட்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சு ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 ஸ்ட்ரிப்பும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நடுவில் வந்து 2 கிராஸ் மாதிரி போட போகிறேன் ஸ்டிச்சஸ்ஸு. எதுக்கு அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக தான். நீங்கள் நார்மலாக ஒரே ஒரு லாக் ஸ்டிச் மட்டும் போட்டுவிட்டு விட்டிங்கன்னா அந்தளவுக்கு லைஃப் இருக்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி 4 பக்கமும் பாக்ஸ் மாதிரி திருப்பி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சென்டரில் வந்து 2 கிராஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நிறையா எவ்வளோ திங்ஸ் போட்டாலும் நம்ம ஹேண்டில் தான் ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிகினராக இருந்தீங்க, ஸ்டிச்சஸ் இப்படி தான் இப்போ தான் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான கர்வ்ஸ் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் இதே மாதிரி நிறைய ரீயூஸ் வீடியோஸ் வந்து போடுறேன் டெய்லரிங் சம்மந்தமாக. ஸோ அதே இதை வந்து அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் நான். ஸோ 2 சைடும் வந்து ஹேண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே நீட்டாக இருக்குது. ஸோ நம்ம பேக் வந்து பெரிய பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ஒரு குட்டி பவுச் ரெடி பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு சைடு வந்து ஸ்டிச்சஸ் இருக்குது, மேலே மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு half இன்ச் ஃபோல்ட் பண்ணி ரா எட்ஜஸை மறைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்.
ஸோ இது மாதிரி ஒரு குட்டி பவுச் வச்சு ரெடி பண்ணும்போது என்னென்னா, நம்ம குட்டி ஹேண்ட்பேகு, குட்டி ஸ்லிங் பேக் வச்சுருந்தா கூட அதுள்ள வந்து இதை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே நீங்கள் கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ மேலே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 சைட்ஸும் வந்து நல்லா லாக் ஸ்டிச் போட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஓவர்லாக் இருந்துச்சுன்னா நீங்கள் சைட் பை சைடு ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டபுள் ஸ்டிச் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, கீழே வந்து இந்த மாதிரி 2ஆக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கீழே ஸ்டிச் போட்டோம்லே அந்த இடம் கிடச்சிடும். ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 சைடுமே இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு அகலமான ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒரு குட்டி வந்து ஹேண்ட்பேக் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு குட்டி பேஸ்கெட் மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு வச்ச மாதிரி ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஹேண்டிலுக்கு. நான் ஒரு ஸ்ட்ரிப்பையே வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது குட்டி பேக் தானே, அதனால். அது பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஒரு ஸ்ட்ரிப்பு. அதே மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் சென்டராக வச்சு 2 சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு பாக்ஸ் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கிறேன். நல்லா லாக் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த சைடு ஹேண்டிலையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் வந்து வெல்க்ரோ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அந்த டிக் பட்டன் அது இருந்தால் கூட வச்சுக்கலாம். இல்லை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பட்டனை, இந்த ஷர்ட்டில் இருந்து அந்த பட்டன் கூட வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வெல்க்ரோ வைக்கிறேன். கொஞ்சம் பெரிய வெல்க்ரோவாக எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ வெல்க்ரோவும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பவுச்சையும் அந்த பெரிய பேக்கையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ரோப் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டக்குன்னு வந்து அந்த பவுச்லேருந்து எடுக்கும் போது பவுச் தனியாக பேக் தனியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து வச்சுக்க மாட்டோம், தொலைச்சிடுவோம். ஸோ இது மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும். எப்போவுமே ஒரு குட்டி ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான். இதை வந்து இந்த குட்டி பவுச் இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு சைடை வச்சு நான் இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இன்னொரு சைடை வந்து அந்த பெரிய பேக் இருக்குல்ல அதுலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஸ்டிச் பண்ண மாதிரி சைடு இருக்கு இல்லையா, ஒரு சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ரோப்புடைய லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இன்ச்சஸ் இருந்தால் போதும். ஸோ இங்கேயும் வந்து நல்லா லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் பவுச் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி இது உள்ளே வந்து வச்சுட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீட்டாக உள்ளே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற நோட்டிஃபிகேஷன், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வரக்கூடிய வாரங்களில் இதே மாதிரி நிறையா ரீயூஸ் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.